வணக்கம். இந்த செஷனில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறது கம்பெனியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆல்ரெடி போன செஷனில் ஒரு லேஅவுட் கொடுத்துருந்தேன். அதில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், கம்பெனி அப்படின்றது ஒரு வாலண்டரி அசோசியேஷன். அதாவது வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இவங்க வாலண்டராக வந்து இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும். யாருடைய நிர்பந்தத்தினாலேயோ இல்லை ஒரு சட்டத்தினுடைய ஒரு கம்பல்ஷன்னாலேயோ ஃபார்ம் பண்ணுறதா இருக்கக்கூடாது. ஸோ கம்பெனி அப்படின்றது வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு செப்பரேட் லீகல் என்டைட்டி. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நாம் எல்லாருமே நேச்சுரல் பர்சன்ஸ். ஆனால் கம்பெனி அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் பர்சன். அந்த கம்பெனிக்கு அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்கும், ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த கம்பெனி யாரையாவது சியூ பண்ணணும்னா சியூ பண்ணலாம், கம்பெனியை யாராவது சியூ பண்ணணும்னாலும் சியூ பண்ண முடியும். ஸோ கம்பெனி அப்படின்றது ஒரு செப்பரேட் லீகல் என்டைட்டி. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, கம்பெனியினுடைய மெம்பர்ஸ் வேற, கம்பெனி வேற, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஸோ ஒரு கம்பெனியில் தவறு நடக்கிறப்ப அந்த கம்பெனியை டைரெக்டாக சியூ பண்ண முடியும். அந்த கம்பெனி மேலே சட்டத்தால் ஆக்ஷன் எடுக்க முடியும். மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா, காமன் சீல். ஒவ்வொரு கம்பெனிக்கும் கம்பல்சரியாக காமன் சீல் அப்படின்ற ஒரு சீல் இருக்கணும். அண்ட் இந்த சீல் கம்பெனியினுடைய மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் அஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. கம்பெனியை கவர்ன் பண்ணக்கூடிய லா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி லா. அது பல இடங்களில் எங்கெல்லாம் எந்தெந்த டாக்குமெண்ட்லலாம் காமன் சீல் அஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த காமன் சீல் இருந்தால் மட்டுமே தான் அந்த டாக்குமெண்ட் வேலிடாக இருக்கும். நாலாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் பெர்பெச்சுவல் சக்சஷன். யார் வந்தாலும் போனாலும் கம்பெனி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் மாறுறதுனால அந்த கம்பெனியினுடைய கண்டினியூட்டி அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. அண்ட் கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு லீகல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் கம்பெனியை க்ளோஸ் பண்ண முடியும். அந்த ரீசனால கம்பெனிக்கு எப்போவுமே பெர்பெச்சுவல் சக்சஷன், அதாவது அந்த கம்பெனி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் லிமிடெட் லயபிலிட்டி. இதையும் நம்ம போன செஷன்லேயே பார்த்துட்டோம். அதாவது ஒரு கம்பெனிக்கு அதனுடைய மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. என்ன ஃபார்மில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? ஷேர் கேபிட்டல். அப்போ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத முன்னே சொல்லிடுவாங்க. உதாரணமாக ஒரு ஷேருக்கு 100 rupees கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அந்த 100 rupeesல அவங்க 75 rupees ஆல்ரெடி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 25 rupees. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்கிட்ட அந்த கம்பெனியால் எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பேலன்ஸ் 25 மட்டும்தான். இதையும் அவங்க எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி எப்போ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைமில் கிளைம் பண்ண முடியும். இல்லை அந்த கம்பெனிக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு கம்பல்ஷன் வந்திருக்கு, அந்த கம்பெனி மற்றவங்களுக்கு செட்டில் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு என்ன ஒரே ஆப்ஷன்? ஓனர்ஸ் கிட்ட கேட்குறது தான். ஸோ ஓனர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்காங்களோ, இப்போ உதாரணமாக சொன்ன இந்த 100ல் 75 கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க, 25 கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்த 25 கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி கிளைம் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய லைபிலிட்டி ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். லிமிட்டட் அப்படின்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஷேர்னுடைய ஃபேஸ் வேல்யூவில் எவ்வளோ அவங்க இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான். இந்த ஃபேஸ் வேல்யூன்ற கான்செப்ட் எல்லாம் கிராஜுவலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அடுத்தது டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுறீங்க. முதலீடு பண்ணி அவங்ககிட்ட ஷேர்ஸை வாங்கிட்டீங்க. இந்த ஷேர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு ப்ரைவேட் கம்பெனியில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பப்ளிக் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனிலலாம் நீங்கள் இந்த ஷேரை உங்கள் பேரில் இருந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் மாற்றி கொடுக்க முடியும். அதுக்கான பணம் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ ஃப்ரீயாக இந்த மாதிரி ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறன்ற ஃபீச்சர் நமக்கு கம்பெனியில் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.